நடுப்பு ஐபிஎல் தொடர்ல மிகப்பெரிய அளவுல சாதனையா பேச ஒரு அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா கொல்கத்தா நைட் ரைடர் அணிய சொல்லலாம். நேத்து நடந்த மேட்ச்சில் பார்த்தா மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்கோர வந்து அசால்ட்டா 9.4 ஓவர்லயே கடந்துட்டாங்க. அதுவும் இல்லாம விக்கெட் இல்லாம 164 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா 300 ரன்னுக்கு மேல அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாரி அனைத்து ரசிகர்களுமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த மேட்ச்ல 16 4 14 6 அடிச்சு அவங்களுடைய மீண்டும் ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டத்த வந்து எஸ்ஆர்எச் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஐபிஎல் புள்ளி பட்டியல்ல வந்து 3ஆவது இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கேவ பின்னுக்கு தள்ளி 3ஆவது இடத்துக்கு வந்திருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச்ல எஸ்ஆர்எச் வெர்சஸ் லக்னோ மேட்ச்ல வந்து லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அவங்க வந்து 164 ரன் எடுத்திருந்தாங்க. அந்த 164 ரன்ன வந்து எவ்விதமான விக்கெட்டும் இழப்பும் இல்லாம 167 ரன், அதாவது கடைசி பால்ல ஒரு 6 அடிச்சு, அதாவது திரு அபிஷேக் சர்மா அவர்கள் கடைசி பால்ல ஒரு 6 அடிச்சு 167 ரன் எடுத்து விக்கெட்டே விழலைங்க. அது மாதிரி ஒரு மரண மாஸ் காட்டியிருந்தாங்க நேத்து எஸ்ஆர்எச்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த ஒரு மேட்ச்ல ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9.4 ஓவர்ல 167 ரன் அடிச்சிருந்தாங்க. டிராவிஸ் ஹெட் அவர்கள் வந்து 39 பாலுக்கு 89 ரன்னு, அபிஷேக் சர்மா 28 பாலுக்கு 75 ரன் அடிச்சாங்க. மொத்தம் 16 4 14 சிக்ஸஸ். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டஸ்ட் 150 ரன் சேசஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தா எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஆர்எச் தாங்க இருக்காங்க. 150 ரன்ன வந்து வேகமாக கடந்த ஒரு அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் தான். அந்த அளவுக்கு சாதனை மேல சாதனை பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஆர்எச் இந்த டீம்ல சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2 தடவை பவர் பிளேல 100 ரன்னுக்கு மேல கடந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா, அது எஸ்ஆர்எச் தான். அந்த மாதிரி ஒரு மரண அடியே நேத்து காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த சிஎஸ் கேர்ள்ஸ்லாம், "எப்பா சாமி எப்படா மேட்ச முடிப்பீங்க?" அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப டான்ஸ் ஆடி ஆடி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவங்க வந்து சோர்ந்தே போயிட்டாங்க. ஒவ்வொரு பாலுக்கும் அவங்க வந்து டான்ஸ் ஆடுற மாரி இருந்தது. அந்த அளவுக்கான ஒரு மரண ஆட்டத்த தான் நேத்து எஸ்ஆர்எச் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. நேற்று நடந்த எஸ்ஆர்எச் வெர்சஸ் லக்னோ மேட்ச்ல வந்து ராகுல் கிட்ட இருந்து யாரோ தப்பா சொல்லிட்டாங்க போல. அதாவது எஸ்ஆர்எச் வந்து சேசிங் வராது. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தப்பு கணக்கு போட்டது. அவரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு தப்பாவே ஆயிடுச்சு. அவரோட தப்பு கணக்கு தப்பாவே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ஏன்னா, நேத்து எஸ்ஆர்எச் ஆடின அந்த மேட்ச் வந்து வேற லெவல்ல இருந்தது தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இது வந்து கிரிக்கெட் மேட்சா இல்ல அப்படி இல்லன்னா ஹைலைட்டா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாலும் 6, 4ன்னு சொல்லிட்டு பறந்துட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம நடுவுல வந்து லக்னோவோட ஓனர் வந்து ராகுல திட்டுற மாரியான ஒரு வீடியோ வந்து இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. இது வந்து கிரிக்கெட் தரப்பு ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனமே வைக்கப்படுகிறது லக்னோ ஜெயண்ட் ஓனர் மேல. எதுக்காகன்னா, கிரிக்கெட்ல வெற்றி தோல்விகள் சகஜம். இது மாதிரியான ஆட்டங்கள் வந்து தற்போது ஐபிஎல்ல சர்வசாதாரணமா தான் இருக்கு. எதுக்காக ராகுல போயிட்டு அவர் வந்து விமர்சிக்கணும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ரசிகர்கள் ரொம்ப விமர்சனமாவே வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எச் இந்த சீசன்ல அதிக அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பட் கமின்ஸ்ன்னு சொல்லலாம். எதுக்காகன்னா, அவர் வந்து ஒரு பவுலர எதுக்காக 20 கோடி குடுத்து வாங்குனாங்க அப்படிங்கிற மாரி ஆரம்பத்துல மிகப்பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்ட சன்ரைசர்ஸ் வந்து அத முறியடிக்கும் விதமாக சன்ரைசர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா பவுலிங்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாத ஒரு டீம் தான். ஆனா, அந்த விஷயத்த பவுலர்களுக்கு வந்து சாதகமான ஒரு விஷயத்த ஏற்படுத்தணும்னா, அது வந்து ஹை லெவல்ல ஒரு ஸ்கோர் வந்து நம்ம அடிக்கிறது மட்டும் தான். அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சுட்டு, டிராவிஸ் ஹெட் கிட்ட "நீ எப்படினாலும் ஆடு" அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊக்கத்த குடுத்து, அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஃப்ரீயா நீங்க ஆடுங்க. எதுக்குமே நீங்க வந்து பயப்படாதீங்க. எந்த ஒரு நெருக்கடியும் நமக்கு இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்லி தன்னுடைய அந்த ஊக்கத்த எக்ஸ்பீரியன்ஸையும், அந்த ஊக்கத்தையும் வந்து தொடர்ச்சியா தன்னுடைய வீரர்களுக்கு குடுத்ததால, ஃப்ரீயா வந்து ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு தான் எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் பவர் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதனால இந்த ஐபிஎல் வெற்றியில மிக முக்கிய காரணமாக பட் கமின்ஸ பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் எல்லா ரசிகரும் சொல்லிட்டு இருக்காங்க.